ஜாக்கி ரெடி ஆயிட்டு வந்தாங்க. நீங்க இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி மேக்கப்லயே உட்கார்ந்துட்டே எப்படி நம்ம சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்தணும். அதுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை இருக்குல்ல. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி பசங்களா, நீங்க சாமி கும்பிட்டுங்க. நீங்க குளிக்கிறதுக்குள்ள நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாமி கும்பிடுறதுக்கு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே நானே போய் கடையில வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். எல்லாரும் சாமி கும்பிட்டு சீக்கிரம் வாங்கப்பா, நம்ம போய் விளக்கேத்தலாம். சாமி, நான் நல்லா படிக்கணும். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எல்லாரை விடவே நான் தான் நல்லா படிக்கணும் சாமி. சாமி, இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வர ஸ்போர்ட்ஸ்லயும் நான் தான் வின் பண்ணணும் சாமி. நான் நல்லா படிச்சு பெரிய பொண்ணாகி பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆகி எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சாமி. ப்ளீஸ் என்னை எப்படியாவது டாக்டர் ஆகிட்டு சாமி. சரி பசங்களா, எல்லாரும் வேண்டிக்கிட்டீங்களா? நீங்க வேண்டினது எல்லாமே நல்லதாவே நடக்கும், சீக்கிரமா நடக்கும். சரிங்களா? வாங்க நம்ம போய் விளக்கேத்தலாம். லில்லி, நீ போய் அம்மா வாங்கி வச்சிருக்கிற விளக்கெல்லாம் எடுத்துட்டு வாமா. பார்த்து பத்திரமா உடைக்காம எடுத்துட்டு வா. என்ன? சரிமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா எங்கம்மா வச்சிருக்கீங்க? உள்ள அந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கும், போய் பாருடி. எல்லாத்தையும் மொத்தமா ஒரே பையில நம்ம வச்சிருக்கேன். மொத்தமா எடுத்துட்டு வந்துரு. என்ன ஒண்ணோட எடுத்துட்டு வந்து நடந்துட்டு இருக்காத. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாமா. உடைச்சிட போற. நீ உடைச்சிட்டனா அப்புறம் விளக்கேத்துறதுக்கு வேற விளக்கே இல்லம்மா. அம்மா, இந்த விளக்கு தான் சொன்னீங்க? ஆமாம்மா, இதே விளக்கு தான். இதே மாதிரி இன்னொரு 3 வாங்கி வச்சிருக்கேம்மா. அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருமா. அம்மா, நீங்க இந்த 4 விளக்கு தான சொன்னீங்க? இது போதுமாமா இல்ல வேற ஏதாவது எடுக்கணுமாமா? இல்லம்மா, இதுவே போதும். இதுதான் நான் வாங்கி வச்சது. ஆன்ட்டி, நீங்க எப்பவுமே நார்மலா சின்ன விளக்குல தான் ஆன்ட்டி ஏத்துவீங்க. இப்போ என்ன ஆன்ட்டி புதுசா கலர் கலரா அடிச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம உள்ள மெழுகுலாம் இருக்கு ஆன்ட்டி. எப்பவுமே எண்ணெய் ஊத்தி தானே எரிய வைப்பீங்க ஆன்ட்டி? ஆமாம்மா, எப்பவுமே அதுல எண்ணெய் ஊத்தி நிறைய எண்ணெய் செலவாகுதுமா. அது இல்லாம அது எண்ணெய் வேஸ்டா தானே போகுது. அது மட்டும் இல்லாம காத்துலயே விளக்கு அரைஞ்சிட்டே இருக்குமா. இப்போ இந்த மாதிரி மெழுகு ஊத்தி வாங்கிட்டோம்னா நம்ம மறுபடியும் எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்ல. மெழுகு எரிஞ்சு எரிஞ்சு திரும்ப இதுல ஊத்தி ரொம்ப நேரம் எரியுமா. அணையவும் அணையாது. இந்த விளக்கு அந்த விளக்கு கூட கம்பேர் பண்ணா இந்த விளக்கு கொஞ்சம் அதிகம் தான்மா. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நேரம் எரியுதுல, அது போதும். அது மட்டும் இல்லாம பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா. அதனால தான் வாங்கிட்டேன். சரிம்மா, டைம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா ஏத்தி வீட்டு வாசல்ல வைக்கணும். உங்க வீட்டுக்கு சேர்த்து தான் 2 விளக்கு வாங்கியிருக்கேன். நாளைக்கு ஏத்திட்டு கொடுக்குறேன். 2 எங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டோம், 2 உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. சரிங்க ஆண்டி, நாங்க எடுத்துட்டு வச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இங்க பாருங்கம்மா, இது மாதிரி தான் பத்த வைக்கணும். ஆனா சின்ன பசங்களே நீங்க எதுவும் பத்த வைக்கலாம் கூடாது, வத்திப்பெட்டலாம் எடுக்க கூடாது. இந்த வேலையெல்லாம் பெரியவங்க தான் பண்ணணும். பாத்தீங்களா, எண்ணெல்லாம் ஊத்தாம அப்படியே எரிய வச்சாலே எரியுது பாருங்க. இதுல திரியோட தான் குத்துருக்காங்க. இதே நார்மல் விளக்கா இருந்தா அதுல நம்மளே எண்ணெய் ஊத்தி நம்மளே திரி வச்சு எரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இதுல திரியும் அவங்களே கொடுத்ததுனால நம்ம வெறுமே எரிய வச்சா போதுமா. பார்த்து பத்திரமா பண்ணுங்க. யாரும் சூடு பக்கத்துல நிக்காதீங்க. பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா எரியுது பாருங்களேன். கார்த்திகை தீபம் தான் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்குமா. ரொம்ப நல்லா இருக்குமா கார்த்திகை தீபம் கொண்டாடுறது. ஆமாமா, நம்ம வீட்ல மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இது கொண்டாடுவாங்கம்மா. அது மட்டும் இல்லாம எல்லார் வீட்லயும் விளக்கு வைப்பாங்க. வெறும் 4 விளக்கு மட்டும் கிடையாது, அவங்க நினைச்ச எத்தனை விளக்கு கூட ஏத்துவாங்க. ஏத்திட்டு வச்சாங்கன்னா சூப்பர், வீடே பார்க்க அழகா இருக்கும். பிங்கி, எல்லாத்தையும் ஏத்திட்டேம்மா. உங்க வீட்டு வாசல் முன்னாடி 2 எடுத்துட்டு போய் வச்சிருங்க. சரிங்க ஆண்டி, நாங்க எடுத்துட்டு போய் வச்சிரோம். நீங்களும் எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு வச்சுக்கோங்க ஆண்டி. ஆண்டி வச்சிட்டாண்டி, இது போதுமா? இல்ல பிங்கி, விளக்க வீட்டு வாசல்ல வைக்க கூடாது, வீட்டு சைடுல தான் வைக்கணும். சரிங்க ஆண்டி, இது ஓகேவான்னு பாருங்க. ஆண்டி, வீட்டு வாசல்ல கோழி இவ்வளவு முட்டை போட்டு வச்சிருக்கா ஆண்டி. இது என்ன ஆண்டி பண்றது? சரி, அது பரவாயில்லம்மா. கோழி எங்க இருக்குன்னு பாத்தியா? அது எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியல ஆண்டி. சரி, அது பரவாயில்ல, விடுமா. நீ முட்டையை எடுத்து பத்திரமா ஓரமா வச்சுட்டு நம்ம விளக்கு எடுத்து அங்க வைமா. பாத்துமா, முட்டையை உடைச்சிட்டு போற. பார்த்து பத்திரமா எடுத்து வை. அது முட்டையை வச்சு நாளைக்கு உங்களுக்கு டிஃபன் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தருவேன். ஆண்டி, டிஃபன்லாம் வேணாம் ஆண்டி. இது அப்படியே கூடு கட்டி குஞ்சு பிடிக்கலாம் ஆண்டி. பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஒரு வழியா உடையாம முட்டையை எடுத்து போய் வச்சுட்டேன். சரி, இப்ப விளக்கு எடுத்து போய் வச்சிடுறேன் நானு. அவ்வளவுதான் ஆண்டி, எங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டேன். நீங்க வச்சிட்டீங்களா? நானும் வச்சிடுறேம்மா. நீ கரெக்டா கீழே போடாம வைக்கலையான்னு பாத்துட்டு இருந்தேன். நான் இப்ப வச்சிடுறேன். ஆண்டி நீங்க வைக்காதீங்க, இருங்க, நானே வச்சிடுறேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கரெக்டா தானே செய்யறேன், அதனால நானே எடுத்து போய் வச்சிடுறேன். சரி பிங்கி, நீயே வச்சிரு. நீ நல்லா தானே செஞ்சு, நீயே வச்சிரு. ஆண்டி, இங்க தானே வைக்கணும், இங்க வைக்கட்டுமா? நீ வச்சிருக்கிற இடத்துலயே வச்சிருமா. நல்லாதான் இருக்கு அந்த இடத்துலயே. பிங்கி, பார்த்து பொறுமையா கொண்டு போமா. நீ ஃபாஸ்டா எடுத்துட்டு போனா விளக்கு அணைஞ்சிரும். பொறுமையாவே எடுத்துட்டு போ, டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவ்வளவுதான், ஒரு வழியா நம்ம வீட்ல விளக்கு ஏத்தி முடிச்சாச்சு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் விளக்கு ஏத்தணும். விளக்கு ஏத்தினாதான் பார்க்கவே அழகா இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம். எல்லாரும் உங்க வீட்ல இதே மாதிரி விளக்கு ஏத்தி கொண்டாடுங்க. எங்க வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.